சென்னையில் வெள்ளப்பெருக்கை தடுப்பது தொடர்பாக 400 பக்க அறிக்கையை உவகை ஆராய்ச்சி அறக்கட்டளை தமிழக அரசிடம் வழங்கியுள்ளது. சென்னை மக்கள் கடந்த 10 ஆண்டுகளாக மழை என்றாலே அச்சம் கொள்ளும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு தீர்வு காணும் விதமாக பள்ளிக்கரணை பகுதி முழுவதையும் ஆய்வு செய்து 400 பக்க ஆய்வறிக்கையை தமிழக அரசு மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு மின்னஞ்சல் வாயிலாக வழங்கியுள்ளனர். அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள உவகை ஆராய்ச்சி அறக்கட்டளை கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சமூக ஆர்வலர் விதுபாலா, சென்னை மக்கள் பல ஆண்டுகளாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கான சிறந்த நீர் மேலாண்மை தொடர்பான சரியான திட்டம் மேற்கொள்ளவில்லை என்பதாகவே புரிகிறது. இதற்கு தீர்வு காணும் விதமாக சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து முன்னெடுப்பாக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று கூறினார். தமிழக அரசுக்கு, பொதுப்பணித்துறைக்கு எல்லாருக்குமே வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, நீர்வளத்துறை அப்படிங்கிறது நீரினுடைய வளத்தை பாதுகாத்து சேமித்து மக்கள் பாயன்பாட்டு கொண்டு வர வேண்டிய துறை. அப்ப அந்த நீர்வளத்துறையினுடைய ஒரு பைசாவும் ஒரு திட்டமும் இந்த தண்ணியை சேமிக்கிறதுக்கு தான் செலவு பண்ணணுமே ஒழிய இந்த வர்ற நல்ல தண்ணியை கடலுக்குள்ள கொண்டு போகக்கூடிய வேலை செய்யக்கூடாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒக்கியமடுவு பகுதியில இருந்து இந்த பள்ளிக்கரணை தண்ணியை வேகமாக வெளியேற்றதுக்காக ஒரு 91 கோடி ரூபாய்க்கு இந்த நல்ல தண்ணீரை கடலுக்கு வேகமாக இந்த பிளட் ஆகாம செலுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அப்ப இது ஒரு நீரை சேமிக்க வேண்டிய ஒரு துறை இந்த நீரை எப்படி கடலுக்கு வேகமா கொண்டு போகிறதுக்கு 91 கோடி ரூபாய் செலவு பண்றது ஒரு சரியான முறையா இருக்காது. நம்ம இந்த தண்ணியை சேமித்து மக்களுக்கு எவ்வளவு காஸ்ட் எஃபெக்டிவா கொண்டு போக முடியுமோ அதற்கான திட்டங்களை தான் தீட்டணும்.